திருக்குறள் அதிகாரம் 49 காலம் அறிதல். குறள் 481. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. விளக்கம்: வலிமையில் பெரியதான ஆந்தையை பகல் நேரத்தில் ஒரு சிறிய காகம் கூட வென்றுவிடும். அதுபோல பகைவரை போரில் வெல்ல விரும்பும் மன்னர்களுக்கு வலிமையோடு கூட பொருத்தமான நேரமும் காலமும் மிகவும் அவசியம். மகாபாரதம் சௌதிக பர்வம். ஆந்தை மற்றும் காகத்தின் உதாரணம் மகாபாரதத்தில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக வருகிறது. அஸ்வத்தாமன் பாண்டவ சேனையை அழிக்க திட்டம் தீட்டும்போது இதே இயற்கை காட்சியை பார்த்து பாடம் கற்கிறான். சம்பவம்: இரவு நேரத்தில் ஒரு பெரிய ஆந்தை மரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பல காகங்களை கொல்வதைக் கண்ட அஸ்வத்தாமன், நேரம் மாறினால் பலவீனமான ஆந்தை கூட பலமான காகங்களை வெல்லும். எனவே கௌரவப்படை வலிமை இழந்திருக்கும் இந்த நேரத்தில் இரவு பொழுதை பயன்படுத்தி நான் பாண்டவர்களை வெல்வேன் என்று முடிவு செய்கிறான். இது காலத்தின் வலிமையை விளக்கும் நேரடி சான்றாகும். சாணக்கிய நீதி. காலம் பிராப்ய சமுன்னதிம் கரோதி. விளக்கம்: சரியான காலம் வரும்போது ஒருவன் உயர்ந்த நிலையை அடைகிறான். பலம் இருந்தாலும் காலம் சாதகமாக இல்லாதபோது அமைதியாக இருக்க வேண்டும். கொக்கு மீனுக்காக காத்திருப்பது போல எதிரி பலவீனமடையும் நேரத்தை, காலத்தை அறிந்து செயல்படுபவனே உண்மையான வீரன் என்கிறார் சாணக்கியர். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 481 உள்ள வேண்டும் பொழுது என்ற தேவையான காலம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கால தர்மம் மற்றும் யுக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. காலபலம். சனாதன தர்மத்தில் காலம் என்பது ஈஸ்வரனின் ஒரு வடிவம். காலோஸ்மி, நான் காலமாயிருக்கிறேன் என்கிறான் கிருஷ்ணன். ஒருவனுக்கு தேகபலம் அதிகமாக இருந்தாலும் காலபலம் சாதகமாக இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்காது. சுபாவம் மற்றும் சூழல். ஆந்தை இரவில் அதிக பலம் கொண்டது, காகம் பகலில் பலம் கொண்டது. இது ஒவ்வொரு உயிரினத்தின் சுபாவம். ஒரு புத்திசாலி அரசன் தன் சுபாவத்திற்கும் எதிரியின் பலவீனத்திற்கும் ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பஞ்சாங்க விவேகம். பண்டைய இந்தியாவில் மன்னர்கள் போருக்குச் செல்லும் முன் சுப முகூர்த்தம் மற்றும் கிரக நிலைகளை ஆராய்ந்தனர். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இயற்கையின் சக்திகள் எப்போது தனக்கு சாதகமாக இருக்கும் என்பதை காலம் அறிந்து செய்யும் செயலாகும். குறள் 482. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. விளக்கம்: தகுந்த காலத்தோடு பருவம் பொருந்தி செயல்படுவது என்பது நிலையில்லாத செல்வத்தை ஒருவனை விட்டு அகன்று விடாமல் இருக்க கட்டிப்போடும் கயிறாகும். காலமறிந்து செயல்படுபவனிடம் செல்வம் நிலைத்து நிற்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம். கால யுக்தம் கிருதம் காரியம் சித்திம் கச்சதி பாரத அநாலஸ்யச்ச தக்ஷச்ச ஸ்ரியம் அக்னோதி புஷ்கலாம். விளக்கம்: காலத்தோடு பொருந்தி செய்யப்படும் காரியமே வெற்றியை அடையும். சோம்பலின்றி காலத்தின் அருமையறிந்து செயல்படுபவனே நிலையான செல்வத்தை, ஸ்ரீயமை அடைகிறான். இது வள்ளுவர் கூறும் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்ற தத்துவத்திற்குச் சான்றாகும். விஷ்ணு புராணம். லக்ஷ்மி கடாட்சம். மகாலட்சுமி ஒருவரிடம் தங்குவதற்கான காரணங்களை விளக்கும்போது காலநிஷ்டை என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. கருத்து: யார் ஒருவர் காலத்தின் மதிப்பறிந்து அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய தர்மங்களையும் கடமைகளையும் பருவத்தோடு ஒட்ட தவறாமல் செய்கிறாரோ அவரிடம் லக்ஷ்மி தேவி ஸ்திர லக்ஷ்மியாக வாசம் செய்கிறாள். காலத்தை மதிக்காதவரிடம் செல்வம் சஞ்சல லக்ஷ்மியாக மாறி விரைவில் நீங்கிவிடும். 4. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 482 உள்ள பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், அதாவது காலத்தோடு பொருந்துதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ரிதம் மற்றும் கர்ம விபாகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. காலச்சக்கரம், வீல் ஆஃப் டைம்.
இயற்கை ஒரு குறிப்பிட்ட கால வரிசைப்படி இயங்குகிறது. விவசாயி சரியான பருவத்தில் விதைத்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். அதுபோல வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மாணவ பருவம், இல்லற பருவம் செய்ய வேண்டியதை அந்தந்த காலத்தில் செய்பவனுக்கே திரு என்கிற செல்வம், வெற்றி கிட்டும். ஆர்க்கும் கயிறு. செல்வம் என்பது இயல்பிலேயே ஓரிடத்தில் தங்கும் தன்மை அற்றது, சஞ்சலம். ஆனால் கால மேலாண்மை என்னும் கயிறு அந்த செல்வத்தை ஒருவனிடம் நிலைக்கச் செய்கிறது. தர்மமும் காலமும். சனாதன தர்மத்தில் நித்திய கர்மங்கள் என்று உண்டு. காலை, மதியம், மாலை செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கால ஒழுக்கத்தை கடைபிடிப்பவன் தன் வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்துகிறான். அத்தகைய ஒழுக்கமே அவனை தோல்வியிலிருந்து காக்கும் கயிறாக அமைகிறது. ஒழுக்கமே அவனை மனிதனாக மாற்றுகிறது. குறள் 483. அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யின். விளக்கம். ஒரு காரியத்தை முடிப்பதற்குத் தேவையான கருவிகளோடும், அதாவது பலம் அல்லது துணை, அதற்கு பொருத்தமான காலத்தோடும் பொருந்தி செய்தால் ஒருவனால் செய்ய முடியாத கடினமான செயல் அருவினை என்று உலகில் எதுவுமே இருக்காது. பகவத்கீதை. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக் விதாம் விவிதாஸ்ச ப்ருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். விளக்கம். ஒரு செயல் வெற்றி பெற 5 காரணங்கள் அவசியம். 1. இடம். 2. செய்பவன். 3. கருவிகள், அதாவது கரணம். 4. முயற்சி. 5. தெய்வம், காலம் அல்லது விதி. இதில் கரணம் என்பது வள்ளுவர் கூறும் கருவியையும், தெய்வம் என்பது பெரும்பாலும் சாதகமான காலத்தையும் குறிக்கும். இவை கூடி வரும்போது எத்தகைய கடினமான செயலையும் சாதிக்கலாம் என்பது கீதையின் சாரம். ராமாயணம். சுந்தரகாண்டம். அனுமன் இலங்கைக்குச் சென்று சீதையை கண்டறியும்போது அவர் காலம் மற்றும் கருவி, அதாவது உபாயம் ஆகிய இரண்டையும் எவ்வாறு பயன்படுத்தினார் என்பது நுட்பமாக விவரிக்கப்படுகிறது. கருத்து. அனுமனுக்கு தன் வலிமை என்ற கருவி இருந்தது. இருப்பினும் அவர் இரவில் இலங்கை நகருக்குள் நுழைந்தது காலமறிந்து செய்த செயலாகும். சரியான நேரத்தில் சரியான உபாயத்தை கையாண்டதால் அதுவரை எவராலும் செய்ய முடியாத அருவினை என்ற இலங்கை விஜயத்தை அனுமன் வெற்றிகரமாக முடித்தார். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 483 கருவி மற்றும் காலம் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் யோக க்ஷேமம் மற்றும் யக்ன பாவம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைகின்றன. சாதன சதுஷ்டயம். சனாதன தர்மத்தில் எதையும் சாதிக்க சாதனம் என்ற கருவி அவசியம். அறிவு, உடல் வலிமை, செல்வம் ஆகியவை கருவிகள். ஆனால் இந்த கருவிகள் மட்டும் போதாது, காலத்தின் ஒத்துழைப்பும் தேவை. காலம் கனிந்து வரும்போது ஈஸ்வர சங்கல்பம், கருவிகள் வீரியம் பெறுகின்றன. அருவினை, இம்பாசிபிள் டாஸ்க். அருவினை என்பது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் செயல்கள். ஆனால் சனாதன தர்மம் கர்த்தவ்யம் என்ற பெயரில் காலத்தையும் கருவியையும் இணைத்தால் அசாத்தியமானவற்றையும் அர்ஜுனன் மகாபாரத போரில் சாதித்தது போல சாதிக்கலாம் என்கிறது. நிமித்தம். ஒருவன் காலத்தையும் கருவியையும் சரியாக இணைக்கும்போது அவன் இறைவனின் ஒரு நிமித்தமாக, அதாவது கருவியாக மாறுகிறான். அப்போது அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. குறள் 484. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். விளக்கம். ஒருவன் இந்த உலகம் முழுவதையுமே கைப்பற்ற வேண்டும் என்று கருதினாலும் ஆசைப்பட்டாலும் அதற்கு பொருத்தமான காலத்தை எதிர்பார்த்து ஏற்ற இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் அது கைகூடும். மகாபாரதம். பீஷ்மர் அறிவுரை. கால தேசௌ உபாயம்ஸ்ச விஜ்ஞாய விஜிதேந்திரியः பிருத்திவீம் சாகராந்தாம் ச ஜயத்யேவ ந சம்சயः. விளக்கம். காலம், இடம் மற்றும் சரியான வழிமுறைகளை அறிந்தவனும் புலன்களை அடக்கியவனுமான ஒரு மன்னன் கடல் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதையும் வெல்வான் என்பதில் ஐயமில்லை. இது வள்ளுவர் கூறும் ஞாலம் கருதினும் கைகூடும் என்ற கருத்திற்கு மிக சரியான வடமொழிச் சான்றாகும். அர்த்தசாஸ்திரம். காலத்தையும் இடத்தையும் அறியாத ஒரு அரசன்
அவனது படைகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் ஒரு சிறிய நிலப்பகுதியை கூட காப்பாற்ற முடியாது. மாறாக, காலத்தையும் இடத்தையும் சரியாக பயன்படுத்துபவன் ஒரு சிறிய படையைக் கொண்டே அகண்ட பாரதத்தை ஆள முடியும். சந்திரகுப்த மௌரியன் மகாபத்மநந்தனின் பேரரசை வீழ்த்தியதற்கு சாணக்கியர் காட்டிய காலமும் இடமும் தான் அடிப்படை. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 484 உள்ள காலம் மற்றும் இடம் என்ற 2 தூண்கள் சனாதன தர்மத்தின் தேச கால வர்த்தமானம் என்ற தத்துவத்தோடு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. தேச கால விவேகம். சனாதன தர்மத்தில் எந்த ஒரு கிரியையையும் செயலை செய்யும் முன் அஸ்மின் தேஷே அஸ்மின் காலே என்று சங்கல்பம் செய்யப்படுகிறது. பிரபஞ்ச சக்திகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் காலத்திலும் ஒரு செயலுக்கு சாதகமாக அமையும்போது அந்த செயல் ஞாலம் வியக்கும் வெற்றியை தருகிறது. அவதார நோக்கம். விஷ்ணுவின் அவதாரங்கள் கூட தகுந்த காலத்தையும் இடத்தையும் நோக்கியே அமைகின்றன. இரண்யகசிபுவை அழிக்க நரசிம்மர் அந்திக்காலம் என்ற மாலை மற்றும் வாசல்படி என்ற 2ஐயும் தேர்ந்தெடுத்தார். இதுவே காலம் மற்றும் இடத்தின் நுட்பமான வலிமையாகும். க்ஷேத்திர பலம். இடம் என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது சூழலையும் குறிக்கும். குருக்ஷேத்திரம் என்ற தர்மபூமியை போர்க்களமாக தேர்ந்தெடுத்தது பாண்டவர்களின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. குறள் 485. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். விளக்கம். உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அதற்குரிய காலம் வரும் வரை சோர்வடையாமலும் மனம் கலங்காமலும் பொறுமையுடன் காத்திருப்பார்கள். அவசரப்பட்டு செயலில் இறங்கி தோல்வியடைய மாட்டார்கள். மகாபாரதம். வனப்பர்வம். தர்மரின் பொறுமை. பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது பீமனும் திரௌபதியும் துரியோதனனை உடனே போரிட்டு அழிக்க வேண்டும் என்று துடித்தார்கள். அப்போது தர்மர், அதாவது யுவிஷ்டிரர், அவர்களுக்கு கூறிய அறிவுரை இந்த குறளுக்கு மிகச் சிறந்த உதாரணமாகும். கருத்து. இப்போது காலம் நமக்கு சாதகமாக இல்லை. நம்முடைய ஆயுத பலமும் துணை பலமும் பெருகு வேண்டியுள்ளது. கௌரவர்கள் இப்போது வலிமையாக இருக்கிறார்கள். எனவே தகுந்த காலம் வரும் வரை நாம் இந்த வனவாசத்தை பொறுமையுடன் கலங்காடு கழிக்க வேண்டும். காலம் கனிந்த பின்பே ஞாலத்தை, அதாவது நாட்டை மீட்க முடியும். தர்மரின் இந்த காலம் கருதி இருத்தல்தான் இறுதியில் அவர்களுக்கு மகாபாரதப் போரில் வெற்றியை தந்தது. சாணக்கிய நீதி. பகவத் சர்வ சம்யதான் காலம் கருதி திஷ்டதி. விளக்கம். ஒரு கொக்கு எப்படி மீன் வரும் வரை அசையாமல் ஒற்றைக்காலில் நின்று காத்திருக்குமோ, அதுபோல அறிஞன் தன் இலக்கை அடைய தகுந்த காலம் வரும் வரை தன் புலன்களையும் ஆவேசத்தையும் அடக்கி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 485 உள்ள கலங்காது இருத்தல், அதாவது பதற்றமின்றி காத்திருத்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் திதிக்ஷா மற்றும் தார்மீக பொறுமை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. திதிக்ஷா, ஃபோர்பியரன்ஸ். வேதாந்தத்தில் திதிக்ஷா என்பது இன்ப துன்பங்களையும் காலதாமதத்தையும் மனம் கலங்காமல் ஏற்கும் பண்பாகும். உலகை வெல்ல நினைப்பவனுக்கு இந்த மன உறுதி மிக அவசியம். அவசரப்பட்டு செயலில் இறங்கி தோல்வியடைய மாட்டான். தவம், பெனன்ஸ். காத்திருத்தல் என்பதே ஒரு வகையான தவம்தான். சனாதன தர்மத்தில் அசுரர்களோ அல்லது தேவர்களோ ஒரு வரத்தைப் பெற பல ஆண்டுகள் காத்திருந்து தவம் செய்வார்கள். அந்த பொறுமையே அவர்களுக்கு ஞாலத்தை ஆளும் வல்லமையை தருகிறது. சத்வகுணம். அவசரமும் ஆத்திரமும் ரஜோகுணத்தின் வெளிப்பாடுகள். ஆனால் காலம் கருதி இருத்தல் என்பது சத்வகுணத்தின் அடையாளம். நிதானமான புத்தி கொண்டவர்களுக்கே காலம் வழிவிடும். குறள் 486. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்குர்க்குப் பேரும் தகைத்து. விளக்கம். வலிமையான ஊக்கம் கொண்ட ஒருவன் பகைவருக்குப் பணிந்து ஒடுங்கியிருப்பது பலவீனத்தினால் அல்ல. அது போரிடும் ஆட்டுக்கடா. தகர் தன் எதிரியை வேகமாக தாக்குவதற்காக சில அடிகள் பின்வாங்குவதைப் போன்ற ஒரு தற்காப்பு உத்தியாகும். மகாபாரதம். வனபர்வம். பாண்டவர்கள் காட்டிலிருந்தபோது ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களுக்கு போருக்கான உத்திகளை விளக்கும்போது இக்கருத்து வலியுறுத்தப்படுகிறது. கருத்து.
ஒரு சிங்கம் இரை மீது பாய்வதற்கு முன்னால் தன் உடலை சுருக்கிக் கொண்டு பின்வாங்கும். அது பயத்தினாலல்ல, பாய்ச்சலின் வேகத்தை அதிகரிப்பதற்கே. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஜராசந்தனை நேரடியாக எதிர்க்காமல் மதுராவை விட்டு வெளியேறி துவாரகைக்குச் சென்றது ஒடுக்கம். பின்னாளில் பீமனைக் கொண்டு அவனை வீழ்த்துவதற்கான ஒரு தந்திரமான பின்வாங்கலாகும். இதுவே தாக்குவதற்கு பேருந்தகைமை. சாணக்கிய நீதி. சம்யமக ஷத்ருநாஷாய தக்ஷக கால பிரதீக்ஷணக. விளக்கம்: பகைவனை அழிக்க விரும்புபவன் காலம் வரும் வரை தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். சம்யமக. இது ஒரு வில்லில் அம்பை பின்னோக்கி இழுப்பதைப் போன்றது. எவ்வளவு அதிகமாக பின்னோக்கி இழுக்கிறோமோ அவ்வளவு வேகமாக அம்பு பாயும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 486 உள்ள ஒடுக்கம் மற்றும் பேருந்தகைத்து என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் யுக்தி மற்றும் சாமர்த்தியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. நிமித்த பின்வாங்கல், ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட். சனாதன தர்மத்தில் இது யானம் எனப்படும். பகைவன் வலிமையாக இருக்கும்போது அவரோடு நேருக்கு நேர் மோதாமல் சற்று பின்வாங்கி அவனது பலவீனமான நேரத்திற்காக காத்திருப்பது வீரத்தின் ஒரு அங்கமே தவிர அது கோழைத்தனம் அல்ல. ஆட்டுக்கடா உதாரணம். த ராம் அனாலஜி. ஆட்டுக்கடாகள் முட்டும்போது தலைகுனிந்து பின்னோக்கிச் செல்வது முட்டுவதற்குத் தேவையான விசை ஃபோர்ஸ்-ஐ பெறுவதற்காகத்தான். இதைப்போலவே ஒரு யோகியோ அல்லது அரசனோ தன் ஆற்றலை வெளியே காட்டாமல் உள்ளுக்குள் சேமிப்பது ஒடுக்கம் சரியான நேரத்தில் வெளிப்பட்டு பெரும் வெற்றியை தரும். தவம் மற்றும் ஆற்றல். முனிவர்கள் தவம் செய்யும்போது உலக விஷயங்களிலிருந்து ஒடுங்கியிருக்கிறார்கள். அந்த ஒடுக்கமே அவர்களுக்கு உலகையே மாற்றும் ஆற்றலை தருகிறது. இதுவே ஊக்கமுடையான் ஒடுக்கம் என்ற ஆன்மீக பரிமாணம். குறள் 487. பொள்ளென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். விளக்கம்: அறிவுடையவர்கள் ஒள்ளியவர் பகைவர் தவறு செய்தவுடனே விரைவாக பொள்ளென வெளியே கோபத்தை காட்டமாட்டார்கள். தகுந்த காலம் வரும்வரை காத்திருந்து அந்த சினத்தை உள்ளுக்குள்ளேயே தணித்துக் கொள்வார்கள். வெற்றி பெறுவதற்கான திட்டமாக வைத்திருப்பார்கள். மகாபாரதம் உத்யோக பர்வம். யோ ந வேத்தி விகாரஞ்ச क्रोधं ஹிருதயே நிதாபயேத் காலம் பிராப்யது விக்ரந்தஹ ச ஜயத்யேவ சத்ருஹா. விளக்கம்: எவன் ஒருவன் தன் முகத்தில் மாறுதலை காட்டாமல் விகாரஞ்ச சினத்தை இதயத்திலேயே அடக்கி வைத்திருக்கிறானோ ஹிருதயே நிதாபயேத் அவன் சரியான காலம் வரும்போது வீரத்தோடு செயல்பட்டு பகைவனை நிச்சயம் அழிப்பான். இது வள்ளுவரின் உள்வேற்பர் என்ற சொல்லுக்கு மிக நெருக்கமான விளக்கமாகும். ஸ்ரீமத் ராமாயணம் யுத்த காண்டம். ராவணன் சீதையை கவர்ந்து சென்றபோது ராமபிரான் அப்பொழுதே சீரவில்லை. அவர் தன் துயரையும் சினத்தையும் அடக்கிக் கொண்டு வானரப் படையை திரட்டி பாலம் கட்டி சரியான காலம் வரை காத்திருந்து போரிட்டார். கருத்து: ராமர் மரியாதா புருஷோத்தமன் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு தனி ஆளாக இலங்கைக்குச் செல்லவில்லை. சினத்தை உள்ளே அடக்கி உள்வேற்பர் மற்றும் ஜாம்பவான் மற்றும் விபீஷணனின் ஆலோசனைகளுடன் காலம் பார்த்து செயல்பட்டதாலேயே ராவணனை வீழ்த்த முடிந்தது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 487 உள்ள புறம் வேறார் மற்றும் உள்வேற்பர் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் நிப்ருகத்துவம், அதாவது கன்சீல்மெண்ட் ஆஃப் இன்டென்ட், மற்றும் தீரத்துவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. நிப்ருகத்துவம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். ஒரு வீரன் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டினால் எதிரி அவனது திட்டத்தை கணித்து விடுவான். சனாதன தர்மம் மந்திர குப்தி என்பதை வலியுறுத்துகிறது. கோபம் என்பது ஒரு வகை ஆற்றல். அதை வெளியே கத்தி தீர்ப்பதை விட உள்ளே சேமித்து வைத்தால் அது செயலாக மாறும்போது பெரும் வலிமை பெறும். சத்துவகுணத்தின் ஆளுமை. ரஜோகுணம் கொண்டவன் உடனே கத்தி தீர்ப்பான். ஆனால் சத்துவகுணம் கொண்ட அறிவுடையவன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவின் வழியில் சினத்தை பயன்படுத்துவான். காலாக்னி, ஹிடன் ஃபயர். எரிமலை எப்படி உள்ளுக்குள் நெருப்பை வைத்திருந்து சமயம் வரும்போது வெடிக்கிறதோ அதுபோல ஒள்ளியவர் தன் வைராகியத்தை உள்ளேயே வைத்திருப்பார்கள்.
இது பழிவாங்கும் உணர்ச்சி மட்டுமல்ல, நீதியை நிலைநாட்ட தகுந்த வாய்ப்பிற்காக காத்திருக்கும் அறிவார்ந்த செயலும் கூட. குறள் 488. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. விளக்கம். பகைவரை செருணர் அவர் வலிமையாக இருக்கும்போது கண்டால் அவருக்கு பணிந்து அவரை தலைமேல் வைத்து சுமக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அழிவு வரும் காலத்தை இருவரை கண்டால் அவர் தலை தானாகவே கீழே விழும்படி கிழக்காம் தலை காலம் செய்துவிடும். மகாபாரதம் சாந்தி பர்வம். வஹீத் அமித்ரம் ஸ்கந்தேன யாவத் கால விபர்யய பிராப்த காலே து விஜ்ஞாய பிந்த்யாத் கடமிவ அஷ்மனி. விளக்கம். காலம் உனக்கு சாதகமாக இல்லாதவரை உன் பகைவனை தோளில், அதாவது சுமந்து செல். அவனுக்குரிய அழிவு காலம் வந்தவுடன் ஒரு கல்லை வைத்து மண்பானையை உடைப்பது போல அவனை சிதறடி. இது வள்ளுவர் கூறும் சுமக்க மற்றும் கிழக்காம் தலை என்ற கருத்தோடு 100% ஒத்துப்போகிறது. பஞ்சதந்திரம் காகோலுகியம். காகங்களுக்கும் ஆந்தைகளுக்கும் இடையிலான கதையில் ஒரு புத்திசாலி அமைச்சர் காகம் பகைவனான ஆந்தை படையிடம் தஞ்சம் புகுந்து அவற்றை புகழ்ந்து பேசி சுமந்து நிற்கும். சரியான நேரம், அதாவது பகல் பொழுது வந்தவுடன் ஆந்தைகளின் குகைக்கு தீ வைத்து அவற்றை அழிக்கும். கருத்து. வலிமையான பகைவனை தந்திரத்தால் மட்டுமே வெல்ல முடியும். அதற்கு தற்காலிக பணிவு, அதாவது சுமத்தல் என்பது ஒரு பெரிய ஆயுதம் என்பது சனாதன தர்மத்தின் சாம தான பேத தண்ட முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 488 உள்ள சுமக்க மற்றும் இருவரை என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் கால தந்திரம் மற்றும் உபாயம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. சாமர்த்தியம், டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி. சனாதன தர்மம் ஒரு வீரனை எப்போதும் நேருக்கு நேர் மோத சொல்லவில்லை. அதர்மம் வலிமையாக இருக்கும்போது தர்மம் தற்காலிகமாக பின்வாங்குவதும் அல்லது பணிவது போல தோன்றுவதும் யுக்தி எனப்படும். அதிபலம் மற்றும் விநாசம். ஒருவன் அளவுக்கு மீறி வளரும்போது அவனது அகங்காரமே அவனது அழிவிற்கு காரணமாகும். இருவரை. அந்த நேரம் வரும் வரை அறிவுடையவர்கள் மௌனமாக அந்த பகைவனை சகித்துக் கொள்வார்கள், அதாவது சுமப்பார்கள். கிழக்காம் தலை. இது ஒரு உருவகம். நீர்நிலையில் தலைகீழாக கவிழ்வதை குறிக்கும். கர்ணன் போர்க்களத்தில் தன் தேரின் சக்கரம் மண்ணில் புதைந்தபோது, அதாவது அவனது இருவரை காலத்தில், அதுவரை அவனை தாங்கி வந்த பலம் அவனை தலைகீழாக கைவிட்டது. இதுவே காலத்தின் நீதி. குறள் 489. எய்தற்கரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். விளக்கம். பெறுவதற்கு அரிதான ஒரு காலம் அல்லது வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைக்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்பொழுதே அந்நிலையே செய்து முடிப்பதற்கு கடினமான செயல்களையும் செய்து முடித்துவிட வேண்டும். மகாபாரதம் உத்யோக பர்வம். பிராப்த காலம் ந ஹாபயேத் சர்வ காரியேஷு பாரதா அபகாலே கிருதம் காரியம் ந சித்யதி ந சம்சயஹா. விளக்கம். பரதகுலத் தோன்றலே, ஒரு காரியத்தை செய்யத் தகுந்த காலம் வரும்போது அதை நழுவவிடக்கூடாது. ந ஹாப்பயேத். காலம் கடந்து செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றியை தருவதில்லை என்பது உறுதி. இது வள்ளுவரின் அந்நிலையே செயல் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. சாணக்கிய நீதி. அர்த்த சாஸ்திரம். வாய்ப்புகளை கையாளுவதில் ஒருவன் எவ்வளவு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். கருத்து. வாய்ப்பு என்பது ஒருமுறை மட்டுமே கதவை தட்டும். புத்திசாலி என்பவன் அந்த வாய்ப்பு வரும் வரை காத்திருந்து அது வந்தவுடன் மின்னலைப் போல செயல்பட வேண்டும். காலம் சென்றபின் வருந்துவது அறிவீனம். நந்த வம்சத்தை வீழ்த்த தகுந்த சமயம் வந்தபோது சாணக்கியர் சிறிதும் தாமதிக்காமல் சந்திரகுப்தனை ஏவி அதை பயன்படுத்திக் கொண்டார். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 489 உள்ள அந்நிலையே என்ற சொல் சனாதன தர்மத்தின் முகூர்த்தம் மற்றும் கர்மயோகம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. சுப முகூர்த்தம், அஸ்பிஷியஸ் மூமெண்ட். சனாதன தர்மத்தில் ஒரு செயலை தொடங்க சரியான நேரம் என்பது பிரபஞ்ச சக்திகள் நமக்கு சாதகமாக இருக்கும் நேரத்தை குறிக்கும். அத்தகைய எய்தற்கரிய நேரம் வரும்போது சோம்பலால் அதை தவறவிடுவது தர்மத்திற்கு எதிரானது.
அவதார துரிதம், டிவைன் அர்ஜென்சி. நரசிம்ம அவதாரத்தில் பிரக்யாதனின் வாக்கை மெய்ப்பிக்க தூணிலிருந்து வெளிப்பட்ட அந்த வினாடியே இரண்யனை அழித்தார் இறைவன். காலம் கனிந்த அந்த தருணத்தை தவறவிட்டால் அதர்மம் மீண்டும் தலைதூக்கிவிடும். அருள் வாய்ப்பு. ஆன்மீக ரீதியாக மனித பிறவி எடுப்பதே ஒரு எய்தற்கரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இருக்கும்போதே செய்தற்கரிய இறைவனை அடையும் செயலை செய்ய வேண்டும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. குறள் 490. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்கச் சீர்த்த இடத்து. விளக்கம்: காலம் கைகூடாத நேரத்தில் கொக்கை போல ஒடுங்கி பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆனால் காலம் கனிந்து வாய்ப்பு வரும்போது அந்த கொக்கு தன் இரையை தப்பாமல் குத்துவது போல விரைவாகவும் துல்லியமாகவும் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம். பகவத்ஸ சிந்தையேத் அர்த்தான் சிம்ஹவச்ச பராக்கிரமேத் விருகவச்ச அவலும்பேத சசவச்ச வினிஷ்பதேத். விளக்கம்: ஒருவன் கொக்கை போல தன் இலக்கை பற்றி சிந்திக்க வேண்டும், பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். சிங்கம் பாய்வடை போல தன் வீரத்தை காட்ட வேண்டும். ஓநாய் தன் இரையை கவ்வுடது போல துல்லியமாக செயல்பட வேண்டும். இது வள்ளுவர் கூறும் கொக்கின் காத்திருப்பையும் அதன் குத்தையும் அப்படியே பிரதிபலிக்கிறது. சாணக்கிய நீதி பக்கம் பக்ஷி லக்ஷணம். சாணக்கியர் ஒரு மனிதன் பறவைகளிடமிருந்து கற்க வேண்டிய குணங்களில் ஒன்றாக இதை குறிப்பிடுகிறார். கருத்து: ஒருவன் தகுந்த காலம் வரை தன் புலன்களையும் ஆவேசத்தையும் அடக்கி கொக்கை போல நிற்க வேண்டும். பகவத் சர்வ சம்யதான். ஆனால் இலக்கு கைக்கு வரும்போது முழு பலத்தையும் கொண்டு அதை அடைய வேண்டும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 490 உள்ள கூம்பும் பருவம் என்ற ஒடுங்கியிருக்கும் காலம் மற்றும் சீர்த்த இடம் என்ற வாய்ப்பான சூழல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் நிதாசனம் மற்றும் பராக்கிரமம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. தவ வலிமை. சனாதன தர்மத்தில் தவம் என்பது கொக்கு மீனுக்காக காத்திருப்பது போன்றதுதான். நீண்ட காலம் புலன்களை அடக்கி கூம்பும் பருவத்தில் தவம் இருப்பவர்களுக்கு இறைவன் காட்சியளிக்கும் அந்த ஒரு வினாடி, சீர்த்த இடத்து அவர்களின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன. யுத்த தர்மம். அர்ஜுனன் சிவபெருமானிடம் பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக ஒற்றை காலில் நின்று தவமிருந்தான். அது கொக்கொக்க கூம்பும் பருவம். ஆனால் மகாபாரத போரில் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்தபோது அவன் தயங்காமல் செயல்பட்டான். சமய பிரக்ஞை. சிச்சுவேஷனல் அவேர்னஸ். கொக்கு மீன் வரும் வரை அசையாமல் இருப்பது அதன் பலவீனமல்ல, அது அதன் ஏகாகிரத்தை, ஃபோக்கஸ். மீன் வந்தவுடன் செய்யும் குத்து அதன் நிச்சயம், டிட்டர்மினேஷன். ஒருவன் வாழ்வின் லட்சியத்தை அடைய இந்த இரண்டு நிலைகளும், காத்திருத்தல் மற்றும் செயல்படுதல், மிக அவசியம்.